கர்த்தர் நம்மளோடு கூட சொல்லுகிற கரை, நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து போகணும். இப்போ வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களாக இருக்கட்டும், தேவைகளாக இருக்கட்டும், கடன் காரியங்களாக இருக்கட்டும், பண காரியங்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நாம் கடந்து போக வேண்டும். சில கோபங்கள் இருக்கும். போன வாரம் கூட பிரசங்கம் பண்ணும்போது சொல்ல 7 மடங்கு ப்ரெஷர், 7 மடங்கு அதில் என்ன செய்கிறாங்க, சூடு ஏற்றுறாங்க. அந்த ப்ரெஷர், அவ்வளோ ப்ரெஷரையும் நம்ம தாங்கணும் என்றால் நம்ம எல்லாவற்றையும் கடந்து போக வேண்டும். நம்ம வாழ்க்கையில் கடந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கும் என்றாலும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு உதவி செய்வார். அப்போ கடந்து போகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கிறது. இந்த தடைகளை ஆண்டவர் மாற்றுவார். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாய் மாற்றி கொடுப்பார். அதனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், ஆமென், கர்த்தர் கடந்து போக வைத்து உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். எதா இருந்தாலும் ஆண்டவர் கடந்து போக வைப்பார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த சபையிலே நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை கடந்து போக ஆண்டவர் வைக்க போகிறார். ஒருவேளை இந்த சபையிலே நீங்கள் இல்லாமல் வேறு இடத்துல எங்கேயோ சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் இன்னும் தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த சபையிலே சேர்ந்து ஆராதிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த காலை வேளையில் எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ஆண்டவர் கடந்து போக வைப்பார். இந்த காலை வேளையில் முதலாவது ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். ஐ மீன், ஓப்பன் அப் டு காட். ஒரு காரியத்தை நான் கடந்து போகணும்னா எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எல்லாத்தையும் நான் கர்த்தருக்கு தான் தெரியப்படுத்தணும். ஒருத்தர் என்னை துன்பமாக பற்றி பேசலாம், ஒருத்தர் என்னை தவறாக பேசலாம், ஏதோ ஒரு காரியம். இதை எல்லாம் நான் மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது சொன்ன நபருக்கு திரும்பி போயிடும், உன்னை பற்றி இப்படி பேசினான்னு சொல்லி. அதனால் மற்ற நபர்களுக்கு நான் சொல்கிறத விட என்னை அறிந்திருக்கிற, என்னை முன்குறித்திருக்கிற, என்னை உருவாக்கி இருக்கிற தேவனுக்கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். அதனால் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். என் வாழ்க்கையில் இவ்வளோ சூழ்நிலை இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லுவேன்னா, சொல்லுகிற இடம் ஒன்று இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தோடு கூட எனக்கு என்ன பண்ணுங்கள்? தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஓப்பனாக இருக்கணும். யார் இடத்துல ஓப்பனாக இருக்க முடியும்னு தெரியல. பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக இருக்க முடியுமான்னு தெரியல, இல்லைன்னா மற்றவங்க கிட்ட ஓப்பனாக இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஓப்பனாக இருக்கணும். ஆண்டவரே, என் சூழ்நிலை இது, என் பாதை இது, இதை நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை ஆண்டவர் கடந்து போக வைப்பார். அப்படி தான் இதுவரை எல்லாரையும் நடத்தி வந்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பாஸ்டராக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையும் ஓப்பன் அப் டு காட். எல்லாவற்றையும் நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவரை என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் மாற்றுகிறார். இந்த சபையின் காரியங்களே தெரியும். இதுவரை 3 வருஷம் ஆயிருக்கு. இந்த சபை ஆரம்ப நிலையில் வரும்போது உட்கார்றதுக்கு நல்ல இது கிடையாது, தர கிடையாது, தர போடலை, இன்னும் சரியான வசதி கிடையாது, இந்த மேட்டெல்லாம் கிடையாது. அன்னாலும் அந்த இடத்துல வந்து யாராவது எங்களுக்கு உதவி செய்வாங்களான்னு சொல்லி போய் சபைக்காக ஏதாவது கேட்டால் கோயிலுக்குன்னு நிச்சயமாக யாராவது கொடுப்பாங்க. அவங்களுக்கு கேட்டு சொல்லலை, யாருக்காவது கேட்டு உதவி பெற விரும்பலை. எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்தித்தார். திடீரென்று ஒரு ஃபோன் கால் வந்தது. திடீர்னு பார்த்தா எங்கள் சர்ச்சில் மேட்ருக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு. நான் இந்த பாஸ்டரை என்ன சந்தித்தேன்னா என் தேவையை சொன்னேன்னா கிடையாது. ஆனால் எனக்கு இந்த மேட்டு தேவை, இந்த தரைக்கு போடுறதுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் சந்தித்து கொடுப்பார். ஒரு நாள் இந்த ஸ்பீக்கரை பார்க்குறீங்க. இந்த ஸ்பீக்கர் வாங்கிறதுக்கு அது ஒரு பெரிய சாட்சி. இந்த சாதாரணமாக இந்த ஸ்பீக்கர் நமக்கு கிடைக்கல. ஆரம்பத்தில் இந்த ஸ்பீக்கர் கூட இல்லாமல் வெறும் வாயில் தான் பாடி, வெறும் வாயில் தான் ஆராதித்திருந்தோம். கர்த்தர் இதை பார்த்தார். ஓப்பன் அப் டு காட். ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவர் உடனே ஒரு நபரை ஏற்படுத்தி அந்த நபர் மூலியமாய் இந்த ஸ்பீக்கரை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் ஆண்டவர் சந்தித்தார். இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருக்கு தான் தெரியப்படுத்தணும். மனுஷருக்கு தெரியப்படுத்தும் போது நம்ம கடந்து போக முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை கடந்து போக வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். 2வது காரியம், நம்மளை ரெனியூல் பண்ணணும். எப்படி நம்மளுடைய ஏடிஎம் கார்டுகளையோ சரி, லைசன்ஸையோ நம்ம ரெனியூவல் பண்ணுற மாதிரி நம்மளை நம்ம புதுப்பித்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் புதுசாக மாறணும்.
இதே தேக்க நிலைமையாக நம்ம வாழ்க்கை இருந்து விடக்கூடாது. ஜான்சனை ஆரம்பத்தில் நான் பார்த்தேன், அப்படியே இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஜான்சனை பார்த்தேன், இன்றைக்கி அவன் மாறி இருக்கிறான். ராஜன் பிரதரை பார்த்தேன், ஆனால் அவர் இன்றைக்கி என்ன செய்கிறார், இந்த சபைக்கு போய் மாறி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கணும். சபையிலே நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், கடந்து போக வைப்பார். மூன்றாவது காரியம் ஒரு ஃபெலோஷிப். இது ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இந்த சபை இருக்கிறது. இதோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். இதோடு கூட ஒரு நெருங்கின உறவு இருக்க வேண்டும். அப்படி இருக்க முடியும் என்றால் கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கடந்து போக வைப்பார். ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒவ்வொருடைய ஒரு பாவங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காய் ஒருவர் ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லும்போது ஆண்டவருடைய காரியம் என்ன செய்ய வைக்கிறது என்றால், நம்மளை எல்லா சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் கடந்து போக வைக்கிறார். இதை மறந்துடாதீங்க. ஆண்டவரிடத்துல முதலாவது எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. ரெண்டாவது உங்களை ரெனியூல் பண்ணி கொண்டே இருங்க, உங்களை புதுப்பிச்சு கொண்டே இருங்க. பழைய கார்டாகவே இருக்க முடியுமா? ரெனியூல் பண்ணாமல் போலீஸ்காரன் கூட பிடிச்சிருவான் நம்மளை. அப்போ ஒரு கார்டுக்கே அவ்வளோ மதிப்பு இருக்கும்போது நம்ம ரெனியூல் பண்ணி கொண்டே இருக்கணும். மூன்றாவது காரியம் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு இருக்கணும். இந்த சபையோடு ஒரு ஐக்கியம், இந்த சபையோடு கூடி இருப்பதில் ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை தொடர்ந்து கர்த்தர் நம்மளை நடத்துவார். தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மளை கடந்து போக வைக்கிறார். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார், ஒரு சபையை தந்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி போவதற்காக கர்த்தர் நம்மளை கடந்து போக வைக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை தந்தார். ஆண்டவர் சில காரியங்கள் நிமித்தம் அதை கடந்து போக வைக்கிறார். பல சூழ்நிலை வலையிலாக அதை கடந்து போக வைக்கிறார். போகிற காரியம் கடினமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் செய்ததை சொல்லி முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நமக்கு விரோதமாய், நம்மளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்மளுடைய தரிசனங்களுக்கு விரோதமாய் எப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் அடியெடுத்து தரிசன பாதையிலையோ சபையோடையோ நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது தான் உங்களுக்கு போராட்டங்கள் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எய்யப்படும், அம்புகள் எய்யப்படும். ஆனாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நீ இந்த சபையோடு ஐக்கியப்படுகிறல, நீ என்னோடு ஐக்கியப்படுகிறல, நான் உன் வாழ்க்கையை கடந்து போக வைப்பேன். நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அதை கடந்து போக வைக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் அந்த காலை வேளையில். ஆமென். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்திருந்தால் வாசிப்போம். ஆண்டவர் எப்படி நமக்கு விரோதமாய் எந்த காரியங்கள் எழும்பினாலும் அதை கடந்து போக வைக்கிறார் என்பதை பார்ப்போம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். இன்னைக்கு இந்த சபையை ஆமென் ஆண்டவர் நம்மளை கடந்து போக வைக்கிறார். ஒரு ஆலோசனை நடக்குது தாவீதுக்கு விரோதமாக, இவனை கொலை பண்ணணும்னு சொல்லி, இவன் கூட இருக்கிற ஜனங்கள் எழும்பக்கூடாது என்று சொல்லி அகிதோப்பேல் என்கிற ஒரு மனுஷன் ஒரு ஆலோசனை பண்ணுகிறான். ஆமென். இவங்க நல்லா வரக்கூடாதுன்னு சொல்லி, இதை இந்த காலத்துக்கு சொல்ல போனால் ஏதோ செய்வினை வைக்கிறான்னு கூட நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறான், இவன் இங்கே நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த ஆலோசனையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்றால், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து போனார்கள். இன்றைக்கு சபையாய் வந்திருக்கிறோம். சபையில் உள்ள நாம் யாவரும் யோர்தானை கடந்து போக வேண்டும். யோர்தான்னா அது ஒரு நதி. இந்த நதி ஒரு சில காரியங்களுக்கு அடையாளமாக இருக்குது. இந்த நதி நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண நதி அல்ல, இது வேகமாக ஓடுகிற ஒரு நதி. இந்த நதியை இந்த சபையோடு கூட சேர்ந்து நாம் கடக்க வேண்டும். ஆமென். இந்த வசனத்தை நான் இப்படி வாசிக்கிறேன், நீங்கள் அங்கே போய் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும், இந்த வசனத்தை இப்படி வைக்கலாம். அப்பொழுது சபையும் சபையோடு இருந்த சகல ஜனங்களும் என்று இதை நம்ம வாசித்தோம் என்றால், எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பாருங்க, அப்பொழுது தாவீதை எடுத்துட்டு தாவீது இருக்கிற இடத்துல சபையை போடுவோம். அப்பொழுது சபையும் சபையோடு இருந்த ஜனங்களும் எழுந்து அங்கே போங்க, அங்கே போங்க. சபையோடு இருந்த ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். இன்றைக்கு இந்த சபை தரிசனத்தோடு வந்திருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் நம்மளை கடந்து போக வைக்கிற ஆண்டவர். யோர்தானை நம்ம கடந்து போக வேண்டும்.
இந்த யோர்தான் எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த யோர்தானை பார்க்கும்போது இந்த யோர்தானில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. எலியா சால்வையை அடித்த பொழுது அது ரெண்டாய் பிளந்தது. யோர்தான் ஒரு அற்புதம் நடந்த ஒரு இடம். இன்றைக்கு இந்த சபையாய் நாம் அற்புதத்தை கடந்து போக வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலைன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த சபையில் வைத்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அற்புதத்தை செய்து ஆண்டவர் உங்களை கடந்து போக வைப்பார். ரெண்டாவது காரியம் ஞானஸ்தானம். இந்த யோர்தான் நதியில தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானத்தை கொடுத்தார், தண்ணீரில் மூழ்கி. இன்றைக்கு தண்ணீரில் மூழ்கி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, இந்த யோர்தான் நதியிலே நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கடந்து போக ஆண்டவர் உதவி செய்வார். மூன்றாவது காரியம் அபிஷேகம். தேவனுடைய அபிஷேகத்தை நான் பெறவில்லை என்றால் ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்று நான் கடந்து போவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளை கடந்து போக வைக்கிற ஆண்டவர் இந்த யோர்தானை கடந்து நம்மளை சபையோடு கடந்து போக ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். ரெண்டாவது ஸ்டெப், அற்புதத்தோடு விட்டுறக்கூடாது. ஒரு அற்புதம் நடக்கிறது, அதோடு கூட நம்ம போய்விடாதபடி ரெண்டாவது ஸ்டெப் ஞானஸ்தானத்திற்கு நம்மளை முழு மனதோடு கூட ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா பரலோகத்தின் தேவனோடு கூட நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது, நமக்கு ஒரு தேசம் இருக்குது. எனக்குன்னு ஒரு சொந்த நிலம் இருக்குது, இங்கே கிடையாது. எனக்கு ஒரு நிலம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் எனக்கென்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. எனக்கு பரலோகத்தில் எனக்கென்று சொல்லி ஒரு வீடு இருக்குது. இதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால் ஞானஸ்தானத்தை எடுத்து அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் ஞானஸ்தானத்தை உடனே எடுக்க தேவன் உதவி செய்வாராக. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அடுத்த ப்ராசஸ் இருக்குது. நான் ஆண்டவருக்காக ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கிறிஸ்டினாக மாறிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று நிற்காமல் அபிஷேகத்தின் வாயிலாக நாம் நடக்க வேண்டும். தேவன் நம்மளை அபிஷேகிப்பார். அந்த அபிஷேகத்தின் வாயிலாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். அப்போ தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் யோர்தானை கடந்து போனது போல இந்த சபையும், இந்த சபையோடு இருக்கிற நாமளும் கடந்து போவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்மளை கடந்து போக ஆண்டவர் வைப்பார். வெறும் சபையோடு ஆராதித்து சபையோடு இருந்து சபையோடு போவதற்கு நாம் அழைக்கப்படலை. சபையோடு இருந்து அடுத்த ப்ராசஸ் கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்கிற தேவனாய் இருப்பார். வாக்குறுதிகளை நிறைவேற்றி கடந்து போக தேவன் உதவி செய்வார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்வார். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 27வது அதிகாரம், அதை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதை நம்ம தியானிப்போம் இந்த சம்பவத்தை. அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள். வாக்குறுதிகளை கர்த்தர் தருகிறார், சில வார்த்தைகளை ஆண்டவர் தருகிறார். இந்த வார்த்தையை தந்து உங்களை ஆண்டவர் கடந்து போக வைப்பார். இதில் எந்த சூழ்நிலை வந்தாலும் கொடுத்த வார்த்தை அது கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் அதை எடுத்து வைத்துக்கோம். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காத்தாய் இருந்தபடியினால் சீப்புரன் தீவிலே ஒதுக்கிலே ஓடினோம். அதாவது இந்த பவுலுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை தருகிறார். உன்னை நான் ரோமுக்கு கொண்டு போவேன், அங்கே போய் எனக்கு நீ சாட்சியாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதியை தருகிறார். என்னை ஆண்டவர் 25வது வயதில் என்னை ஆண்டவர் ரட்சித்தார். ஆண்டவர் ஒரு வாக்கை தந்தார். இந்த சவுத் சென்னையில் உனக்கு ஒரு சபையை கொடுப்பேன், உனக்கு ஆத்துமாக்களை கொடுப்பேன், ஆண்டவர் ஒரு ஸ்ட்ராங் சபையை எழுப்பி தருவேன் என்று சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை நம்பி நான் வந்தேன். எந்த ஒரு சூரிட்டியும் கிடையாது, எந்த ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது. தேவன் கொடுத்த வாக்கை மாத்திரம் நான் நம்பி இருந்தேன். ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டிருக்கிறேன் ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. எத்தனையோ மனுஷர்கள் நம்மளிடத்துல பேசலாம், எவ்வளோ மனுஷர்கள் நம்ம இடத்துல பேசியிருக்கிறாங்க. ஆனால் மனுஷர்கள் பேசுவது போல இல்லை ஆண்டவருடைய வார்த்தை. அது இருதயத்திற்குள்ளே ஆழமாய் போகும். அது சாகுற வரை என்ன செய்யாது, அது நம்மளை விட்டு விலகவே விலகாது. இன்றைக்கி காலையில் கூட நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு இதோட 6 வருஷங்கள் ஆகுது. இந்த 6 வருஷத்தில் இன்றைக்கி காலையில் கூட அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்திருக்கிறேன். ஜாதிகளுக்கு என்னை தீர்க்கதரிசியாக வைப்பேன்னு சொன்னீரேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதனால் வாக்கு தத்தத்தை பண்ணியிருக்கிறார், வாக்குறுதியை தந்திருக்கிறார். அவர் வாக்கை மாற்றி பேசுறதுக்கு மனுஷன் கிடையாது. மனுஷனுடைய
மனுஷனுடைய நாக்கு இன்னைக்கு ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும், நானா சொன்னேன் என்று சொல்லி கேட்கும். ஆனால் கர்த்தருடைய வாக்கு அப்படி கிடையாது. வாக்குறுதியை நிறைவேற்றி கடந்து போக வைக்கிற தேவன். அந்த வாக்கை நம்பி இவ்வளோ நாள் வந்திருக்கிறேன். கர்த்தர் இதுவரை என்னை நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் நடத்தி போவார் என்கிற நம்பிக்கை இன்னும் உறுதியாக இருக்கிறேன். பவுலுக்கு அப்படி தான் வாக்குறுதியை தருகிறார். நீ ரோமில் என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், நான் உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லி. உடனே ஆண்டவர் அவன் இந்த பவுலை ஒரு கப்பல் யாத்திரையில் கொண்டு போகிறார், ஒரு கப்பல் பிரயாணத்தில் கொண்டு போகிறார். ஒரு ஷிப்பில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க, பவுலும் அவனோடு கூட இருந்த ஒரு சில பேர்களும். ஆனால் கொண்டு போகிற பாதையிலே பல சூழ்நிலை இருக்கிறது. கொண்டு போகிற பாதையிலே லேசானது கிடையாது. ஆண்டவர் வாளாக்காமல் தலையாக்குவார் சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். சும்மா ஒருத்தர் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், தலையாய் மாற்ற மாட்டார். சும்மா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டார், தளபதியாய் மாற்ற மாட்டார். அதற்கு பின்பாக பல ப்ராசஸ் இருக்கிறது. அதுக்கு பின்பாக கர்த்தர் வழி நடத்தி போகிற பாதை என்பது ஒன்று இருக்கிறது. சும்மா ஒருத்தனை கூப்பிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தியா, தாவீதை கூப்பிட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் அவனு உட்கார வைக்கல. அதற்கு பின்பாக ஆண்டவர் நடத்தி போகிற பாதை இருக்கிறது. யோசேப்பு ஒரு பெரிய அதிகாரி, சும்மா ஆண்டவர் சின்ன பையனாக சுற்றிக்கிட்டு இருக்கிற இங்கே வான்னு கூப்பிட்டு உட்கார வைக்கல. அதற்கு பின்பாக ஒரு பெரிய வழி நடத்துதல் இருந்தது. ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்தால் அதற்கு விரோதமாய் பல சூழ்நிலை வரும். அதற்கு விரோதமாய் எதிர்மறையான காரியம் நடக்கும். கொடுத்த வாக்குக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் அதை வேறு விதமாய் நம்மளை நடத்தி கொண்டு போகிற தேவன். ஆமென். எப்படி நடத்துகிறார் என்றால் 4வது வசனத்தில் எதிர்காற்று இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு தரிசனத்தை, ஒரு பாதையை உங்களுக்கு ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். இந்த சபை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். இதில் வைத்து ஆண்டவர் உங்களை நடத்தும் போது எதிரான காற்றுகள் வீசுகிற மாதிரி எதிரான எதிர்ப்புகள் வரும். ஒரு வளர்ச்சி வருவதற்கு முன்பாக ஒரு எதிர்ப்பு கண்டிப்பாக வரும். ஒரு காரியத்தில் வளர்கிறதுக்கு முன்பாக ஒரு எதிர்ப்பு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனாலும் கர்த்தரை அவ்விடம் விட்டு கொண்டு போகிறதை பார்க்க முடியும். ஐ மீன் 7வது வசனத்தை வாசிப்போம். காற்று எதிரே வந்து போதும். காற்று தடுக்கிறது. உங்களை அவ்வளோ சீக்கிரம் தேவன் அண்டையில் சேர விட மாட்டான் பிசாசானவன். காற்று உங்களை தடுக்கும். தரிசன பாதையில் கொண்டு போகும் பொழுது, கடந்து போகிற வைக்கிற கர்த்தர் உங்களோடு வரும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் கொண்டு போக விட மாட்டான். காற்று உங்களை தடுக்கும். அநேக நாள் வருத்தத்தோடே போகிறார்கள். இன்றைக்கு வருத்தத்தோடே நம்ம சில காரியத்தை கழித்திருப்போம் என்றால் எல்லாம் நன்மைக்கு தான். நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் ஏதாவது காரியத்தை குறித்து எல்லாம் நன்மைக்கு தான். ஆண்டவர் உங்களை தரிசன பாதையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கடந்து போக வைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் காற்று தடுக்கும், எதிர்காற்று வீசும், எதிர்ப்புகள் வரும். அதன் மத்தியிலும் கர்த்தர் தாம் யார் என்பதை காட்டுவதற்காக உங்களை அந்த பாதையிலே கடந்து போக ஆண்டவர் வைக்கிறார். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? நல்ல வார்த்தையை தந்திருக்கிறீங்க, நல்ல சபையை தந்திருக்கிறீங்க, ஆனாலும் என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கர்த்தரே அதை மாற்ற வல்லமை உடையவராக அவர் இருக்கிறார். 8வது வசனத்தை வாசிப்போம். அது வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். நீங்கள் வருத்தத்தோடு கடந்து வந்தாலும் நல்ல ஒரு இடத்திற்கு வர ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நல்ல ஒரு சபையை உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நல்ல ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் எத்தனை வருத்தத்தோடு வந்திருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார். ஆண்டவர் உங்களை கடந்து போக வைப்பார். இந்த ஊழியத்தில் வந்த பிறகு நான் நினைத்தேன், ஆண்டவர் சொன்ன உடனே எங்கேயும் என்னை ராஜா மாதிரி கொண்டு போய் வச்சுருவார் போல், கோட்டு சூட்லாம் போடுவான் போல் ஒரு பாஸ்டரு. நான் அப்படிலாம் நினச்சேன். அப்படி தான் நினச்சிட்டு பைபிள் காலேஜ் உள்ளே போனேன். ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைப்பேன், தேசத்தில் அப்படி பயன்படுத்துவேன்னு சொன்ன உடனே என் மனநிலைமை எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போகிறார். பைபிள் காலேஜ் உள்ளே போகிறேன். இனிமேல் என் வாழ்க்கையே மாறி போச்சு. இனிமேல் நான் ஒரு பாஸ்டர். இனிமேல் நான் பண்ணுற பிரசங்கெல்லாம் அப்படி இருக்க போது இப்படி இருக்க போது நினச்சி போனோன்னே அங்கே பைபிள் காலேஜில் சீனியர் இருப்பாங்க. தம்பிங்க வா அப்படின்னாங்க. போனேன். இவ்வளோ பெரிய தொடப்பத்தை எடுத்து கையில் கொடுத்தாங்க. ஆண்டவர் ராஜா மாதிரி வைப்பேன்னு சொன்னால் தொடப்பத்தை எடுத்து கையில் கொடுக்குறேன், போயிட்டு அதை பெருக்குனாங்க. ஒரு வருஷமாக அந்த வெராண்டாவை பெருக்கி என் முதுகு எலும்புலாம் போயிடுச்சு. நான் நினச்சேன், ஆண்டவர்
நீர் நல்ல உயரத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னீர். இப்போ பார்த்தா தொடப்பத்தை நான் சொன்னேன், ஒரு 6 மாதமாக நான் இந்த வராண்டாவே பெருக்கிறேன், எனக்கு வேறு டியூட்டி இருந்தால் கொடுங்கன்னு. சூப்பர் டியூட்டி ஒன்று தரேங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டு போய் பாத்ரூமை காமிச்சார். 22 பாத்ரூம், 22 பாத்ரூமும் பளபளன்னு இருக்கணும், எப்படியே பளபளன்னு. அடுத்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். இதெல்லாம் எனக்கு புரியலை. வருத்தத்தோடு அநேக நாள் கடந்து போனேன். எந்த ஒரு நமக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. அப்போ போய் பாத்ரூமை க்ளீன் பண்ண வச்சாங்க. நான் ஏதோ ஊழியக்காரன் ஆனோடனே மைக்க கொடுத்து வந்த உடனே பாட்டு பாடி போய் முன்னாடி நின்று நடத்து, ஸ்டேஜில் நடத்து அப்படின்னோடனே நமக்கு எப்படியோ கனவுலாம் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் வாக்குறுதியை குறித்தா அதை நிறைவேற்றுவார். ஆனால் அவர் கொண்டு போகிற பாதை வித்தியாசமாக இருக்கும். இந்த மைக்கு இவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிற, எனக்கு மைக்கு பிடிச்சி பழக்கம் கிடையாது, மைக்கு பிடிச்சி பேசவும் தெரியாது. ஆனால் முதல்ல நான் பிடிச்சது தொடப்பமும் மாப்பும் பாத்ரூம் கழுவுற ஸ்டிக்கு தான். அது என்னை உருவாக்கிச்சு. அதில் எனக்கு ஆண்டவர் உண்மையை கற்றுத்தந்தார். அதுவும் நாங்கள் கழுவுற பாத்ரூமை கையை வச்சு தொடச்சி வர பார்ப்பாங்க. இப்படி சவுண்டு கேட்கணும், கிங் ஒரு சவுண்டு கேட்டால் தான் அது சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பாதையில் ஆண்டவர் நடத்தினார். ஏன் அதிலெல்லாம் நடத்துகிறார்? ஏன் அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் தராருன்னா, உன்னை ஆண்டவர் வாக்குறுதி பண்ணி ஒரு உயரத்தில் சாதாரணமாக கொண்டு வர மாட்டார். இந்த சின்ன விஷயத்தில், இந்த வருத்தத்தோடு இருக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்ப்பார், நீ எப்படி உண்மையாக இருக்கிறியான்னு. அதுலேயும் டெக்னாலஜியாக ஏமாற்றிட்டு போகிறவளாம் இருக்கிறான். கர்த்தர் நம்மளை அப்படிலாம் இல்லை, உண்மையான பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். எங்கள் வீட்டில் உப்புமா வச்சா சாப்பிட மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு தெரியும். நான் பைபிள் காலேஜ் போன உப்புமா தான். அந்த உப்புமாவை வச்சு நோட்டு ஒட்டுவாங்க, டைரியெலாம் ஒட்டுவாங்க, கம்மு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு டைரி கிழிஞ்சு போச்சு. என் சீனியர் ஒருத்தர் போய் அந்த உப்புமா எடுத்துகிட்டு வான்னார். இந்த ஆள் என்னடா காலையில் உப்புமா கேட்குறான், நோட்டு கிழிஞ்சிருக்கு, சாப்பிட போகிறான் போல் அடியில் அழைச்சிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா நோட்டு ஓட்டுறான். அதை தான் சாப்பிட்டோம். இது கூட பரவாயில்ல. ஒரு நாள் குழம்பு ஊற்றும்போது நான் தான் குழம்பு ஊற்றுறேன். அன்றைக்கி ரசம், அது ரசமே அங்கே வித்தியாசமாக இருக்கும். எடுக்கிறேன், பீஸு இவ்வளோ இருக்குது. என்னடா இது பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நானும் ஒருத்தருக்கும் ஊற்றுறேன், அந்த பீஸ் தென்பட்டுகிட்டே இருக்கு, இவ்வளோ பெரிய பீஸு. என்னடான்னு எடுத்து பார்த்தா தான் தெரியுது, துணி சோப்பை எவனோ உள்ளே போட்டிருக்கிறான் குழம்பாக்கும் போது. எல்லோரும் அதை தான் சாப்பிட்றாங்க. இப்போ நான் சொன்னேன்னா பிரச்சனை பெருசாயிரும். வாக்குறுதிகளை தந்தால் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் அனுமதிப்பார். நான் என்ன பண்ணேன், எந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணிவிட்டு நைஸ் அந்த சோப்பு எடுத்து வெளியே தூக்கி போட்டேன். கடைசியில் நானும் அதை சாப்பிட்டேன், யாருக்கும் எதுவும் ஆகலை. சோப்பு கரைஞ்சி போய் வேறு இருந்தது ரசத்தில். அன்றைக்கி தான் சொல்லிட்டு போகிறானுங்க, ரசம் ரொம்ப நல்லா இருந்தது ஐயான்ட்டு போனானுங்க. ஆண்டவர் பாருங்கள், வருத்தத்தோடு நம்ம அதில் பிரவேசித்தாலும் அதை வேறு விதமாக ஆண்டவர் மாற்றுறார். ஆமென். இருக்கிறத வச்சு ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். இருக்கிறத வச்சு ஆண்டவருக்கு நம்ம பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த சபை ஊழியத்தை கட்டுறதுக்கு பெரிய பணம் வேணும், பணம் இருந்தால் நான் இதை ஃபால் சீலிங் போட்டுருவேன், அதை பண்ணிடுவேன்னு கிடையாது. இருக்கிறத வச்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து தருவார். இந்த இருக்கிற நிலைமையே ஆண்டவர் நமக்கு புதுப்பித்து தருகிறவர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. மலையில், ஒரு மலையில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாரு. நம்மளாச்சும் கொஞ்சம் கூட்டம், அதில் நிறைய கூட்டம். இந்த கூட்டம் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதில் உடனே ஆண்டவர் கேட்குறாரு, இவங்க சாப்பிடாமல் ரொம்ப நாளாக உட்காந்து இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே என்று சொல்லி சீசர் இடத்துல கேட்குறாங்க. உடனே இந்த சீசர்கள் சொல்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்றாங்க. நாங்கள் போய் கிராமத்துலேயே வாங்கிட்டு வர முடியும், பக்கத்தில் இருக்க ஊர்லேயே வாங்கிட்டு வரோம், ஒன்றுமே இல்லை. அத்தனாயிரம் ஜனங்கள் உட்காந்துருக்குறாங்க, கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்குறாரு. ஆண்டவர் அதை பார்த்து, அந்த சம்பவம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இருக்கும். இயேசு இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார், இந்த ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே என்று சொல்லி. அப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் எடுத்திருந்தீங்கன்னா, கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு நமக்கு, ஆனால் கொடுக்கறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த சபையில் எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும்னு தான் ஆசை, ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இருக்கிறத வைத்து நம்மளை அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். ஆமென். நமக்கு வருகிற இந்த காணிக்கை பணத்தில்
நான் எனக்கே யாராவது உதவி செய்கிற நிலவையில் ஊழியருக்கு, ஆனால் நான் இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறேன். ஏன் இன்னொரு ஊழியருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்? எதனாலனா இருக்கிறத வைத்து நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ கேட்குறார் ஆண்டவர், மார்க் எழுதின சுவிசேஷம், இவர்களில் சிலர் ஆமென் வழியில் சோர்ந்து போவார்களே. அடுத்த வசனம், இப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, இத்தனை பேரை நான் எப்படி திருப்தியாக்க முடியும்? இதான் மனுஷனுடைய பார்வை. பணம் இருந்தால் நான் இவங்களை திருப்தி ஆக்கிடுவேன். சர்ச்சை நல்லா அழகாக கட்டினா ஜனங்க வந்துடுவாங்க. அப்படி தான் நம்மளுடைய எண்ணம். நல்ல ஒரு அழகாக ஒரு சர்ச்சை கட்டி நல்ல ஏர் கண்டிஷனர்லாம் போட்டோன்னா ஜனங்கள் என்ன செய்திருவாங்க, ஓடி வந்துடுவாங்கன்னு சொல்லி நம்மளுடைய எண்ணம். சீசர்களுடைய எண்ணமும் அப்படிப்பட்டது தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல செய்கிற காரியம் பாருங்கள். 4வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவருடைய சீசர்கள் இந்த வனாந்தரத்திலே இவர்கள் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேரை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். நம்மளை யாரும் திருப்திப்படுத்த முடியாது. வனாந்தரத்தில் இருக்கிறோம், நம்ம தண்ணீரை கடந்து வந்திருக்கிறோம், சேத்தை கடந்து வந்திருக்கிறோம். அந்த சபைக்குள்ளே பாருங்கள் எப்படி நடந்து வர, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கிறோன்னு. ஆனால் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார். அவர்கள் 7 அப்பங்கள் மாத்திரமே உண்டு என்றார்கள். உங்களிடத்துல என்ன இருக்கு? என்கிட்ட கொஞ்சம்தான் இருக்கு. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட கொஞ்சம்தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த இருக்கிறத வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததை வாசிப்போம். அப்பொழுது அவர் கட்டளையிட்டு 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களுக்கு கட்டளையிட்டார். வெறும் 7 அப்பம் தான். அங்கே இருக்கிறது 1000 பேர். நம்மளால் பணத்தை வச்சு கொடுக்க முடியும்னு இல்லை, இருக்கிறத வச்சு நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் கொடுத்தா பெருசாக தான் ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கலை. உங்கள் கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தாலும் ஆண்டவர்னால் ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் கிட்ட இருக்கிற கொஞ்சம் தாளந்தை கொடுத்தாலும் ஆண்டவர்னால் நம்மளை நடத்த முடியும். ஆமென். 8வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடைகள் எடுத்தார்கள். 7 வாங்கியிருக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. 7 அப்பத்தை வாங்கிட்டாரு. 7 அப்பத்தை வாங்கி அற்புதம் செஞ்சுட்டு உங்ககிட்ட வாங்கின 7ஐயும் ஆண்டவர் திருப்பி கொடுத்துட்டார். ஆண்டவர் யாருக்கும் கடனாளியே கிடையாது. ஆமென். உங்ககிட்ட வாங்கினதை ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். மீதமுள்ள 7 கூடையும் ஆண்டவர் மீதம் எடுக்க உதவி செய்தார். அதனால நீங்கள் கொஞ்சம் கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை கடந்து போக வைப்பார். நீங்கள் ஆண்டவர் இடத்துல கொஞ்சம் கொடுக்கணும். தேவன் இடத்துல கொஞ்சம் கொடுத்தா போதும், ஆண்டவர் மீதியானதை ஆண்டவர் அற்புதமாக எடுக்க ஆண்டவர் கிருபை தருவார். சில நேரத்தில் பணங்கள் தடைப்பட்டால் நான் தசம பாகம் தரணும் கர்த்தருக்கு, எனக்கு தசம பாகம் குறையும். ஆனால் கொடுக்க வேண்டியதை என்கிட்ட இல்லைனாலும் சுரண்டி எடுத்து அதை கொடுக்கும்போது ஆண்டவர் அற்புதமாய் ஆண்டவர் தேவையை ஆண்டவர் சந்திப்பார். இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். இதை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்தா போதும். எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஊழியத்தில், எனக்கு ஒரு 1 லட்சம் இருந்தால் நான் அதை செஞ்சிருவேன், இது ஒரு 1 லட்சம் இருந்தால் நான் இப்படி கட்டிடுவேன், அதை பில்டிங் அப்படி எழுப்பிடுவேன். ஆனால் இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுக்குற மனநிலைமை வரும் பொழுது தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வாங்க. உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வருது, ஆண்டவருக்கு எவ்வளோ தருவீங்க? 10,000 தருவீங்க. என்ன, அதான் தசம பாகம் கணக்கு. ஆனால் 1 லட்சத்தில் 90,000 ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டு 10,000 நான் எடுத்தேன்னு வைங்களேன், ஆண்டவர் என்னை நம்பி 10 லட்சம் கொடுப்பார். இதுதான் ரகசியம். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தா அவர் கடனாளி கிடையாது. அவர் உண்மை உள்ள தெய்வம். அவர் யாருக்கு கடனாளி கிடையாது. அவர் விதமாக நம்மளுக்கு கொடுப்பார். ஏன்னா 1 லட்சம் கொடுத்து 90,000 கொடுக்குறான், இவனுக்கு 10 லட்சம் தாராளமாக கொடுக்கலான்னு வரும். அதனால தான் ஆஃபீஸ் இல்லைனாலும் ஆஃபீஸை ரெடி பண்ணி உக்காடுறோம். ஆஃபீஸ் இல்லாத போதே ஆஃபீஸ் போட்டு உக்காடுறான், இவனுக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்படி தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஜெபிக்க நேரம் இல்லையே, நேரம் இல்லாத பொழுது கொஞ்சம் நேரம் எடுத்து கொடுத்து பாருங்கள். நேரம் இல்லாத பொழுது கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறால உன்னை ஆசீர்வதிச்சிருவார். என் வீடு இப்படி இருக்க, வீட்டை திறந்து கொடுங்க ஜெபத்துக்கு.
ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் கொடுத்துட்டா போதும். நம்ம ஒன்றும் பெரிய மண்டபத்தில் பெரிய ராஜா மாதிரி நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அழகாக ஆசீர்வதிப்பார் நம்மளை. அதனால் கடந்து போக ஆண்டவர் நம்மளை வைப்பார். எல்லா சூழ்நிலை, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை கடந்து போக வைக்கிற கர்த்தராக இருக்கிறார். இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வந்துடுவோம். 27வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 15வது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் கப்பல் காற்றின் போக்கிலே நாங்கள் கொண்டு போகப்படுகிறோம். கடந்து போய் வைக்கிற கர்த்தர் உங்களை காற்றின் போக்கிலே கொண்டு போகிறார். அப்படின்னா உங்களை சூழ்நிலையின் பாதையிலே கொண்டு போவார். அவன் தான் எனக்கு பிரச்சனை பண்ணுறான்னா அவன் கூடவே ஆண்டவர் உட்கார வைப்பார். இவன் தான் எனக்கு துன்பப்படுத்துகிறான்னா அவன் கூட தான் ஆண்டவர் உன்னை ட்ராவல் பண்ண வைப்பார். ஒருத்தனுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தான். நானும் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், இவனை என்னை விட்டு விளக்குங்கன்னு. ஆனால் ஆண்டவர் கடைசியாக தெரிஞ்சு போச்சு, கடைசி வரைக்கும் இவங்க கூட தான் என்னை ட்ராவல் பண்ண வைக்கிறாருன்னு சொல்லி. அப்போது துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியிலும் காற்று எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் ஆண்டவர் நம்மளை அனுப்புகிறார். ஏனென்றால் அதன் மத்தியிலும் நம்மளை கடந்து போக வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதுதான் வரும். அதன் பாதையில் ஆண்டவர் கொண்டு போவார். என் மனைவிக்கு சென்னைனா பிடிக்காது. அவங்க குளிர்ச்சியான இடத்துல இருந்தவங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஜன்னல் திறந்து தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த காற்று வந்துகிட்டே இருக்கணும். அந்த மலை இதில் அவங்க இருந்தனால, அந்த கிளைமேட்டில் இருந்தனால எவ்வளோ கொசு கடித்தாலும் அந்த ஜன்னல் சாத்தவே மாட்டாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா அவங்க வளர்ந்தது. அதனால் சென்னை எனக்கு வேண்டான்னு சொன்ன ஆள். ஆனால் காற்று போன போக்கிலே ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீங்கள் எதை வேண்டான்னு சொல்கிறீங்களோ அதை போக்கில் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனால் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், கொண்டு வந்து கடந்து போக வைக்கிற தேவன். எந்த சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவர் அதை குறித்து அதன் பாதையில் தான் கொண்டு வருவார். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக சொல்ல முடியும், கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறவர் அல்ல, கொண்டு வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல, கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 27:18 வாசிப்போம். இந்த வசனத்தை கவனிங்க. மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலிலே எறிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சில சரக்குகளை அவங்க என்ன செய்கிறாங்க, எரிந்து போடுறாங்க கப்பலில் இருந்து. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் சில தேவையில்லாத காரியங்களை எரிந்து போட வேண்டும். அதை கூடவே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கப்பல் மூழ்கிடும். இந்த சரக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டால் தான் அந்த கப்பல் இப்போ அடிக்கிற புயலில் முழுகாமல் இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் தேவையில்லாத காரியத்தை வச்சுக்கிட்டே இருக்கும்போது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கும். நம்ம மூழ்கி கொண்டே தான் இருப்போம், நம்ம தோற்று கொண்டே தான் இருப்போம். ஆனால் அது எல்லாம் நம்ம விட்டு விலகும்போது ஆண்டவர் சொல்ல முடியும், நிச்சயமாய் தேவையில்லாத சரக்குகளை தூக்கி அவர்கள் வெளியே எறிந்தாருங்க. கப்பல்லேருந்து வெளியே எரிஞ்சாங்க. இன்றைக்கி இந்த சபையை ஒரு கப்பலாக வச்சுக்கோங்க. தேவையில்லாததை இங்கேருந்து போகும் பொழுதே தூக்கி எறியும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சில கோபங்கள் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியத்தெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, வைத்திருக்கக்கூடாது. சில கோபங்களை எல்லாம் நம்ம வைத்திருக்கக்கூடாது. சில மேலே வருத்தம் இருக்கும், அதெல்லாம் வைத்திருக்கக்கூடாது. அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் முன்னாடி நின்று பாட்டு நடத்துவான். அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட பேச மாட்டேன்னு எப்படி பாட்டு நடத்த முடியும், எப்படி ஆராதிக்க முடியும் ஆண்டவரை? நம்மளுக்கு பண்ணுவாங்க அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் தூக்கி வெளியே எறியணும். என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கி இதெல்லாம் வெளியே எரிய தேவன் கிருபை தர தேவனாய் நமக்கு இருக்கிற, ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருப்பார். பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டதுனால், தூக்கி போடுனா போடலை, எப்போ அடிப்படுதோ அப்போ தான் தூக்கி போடுறான். ஊழியத்துக்கு வான்னு ஆதி காலத்தில் இருந்து நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போல்லாம் போல தூண்டில் போட்டால் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் தான் சாட்சி. அதுக்கு என் நாடியே கிழிச்சிட்டு போயிடுச்சு. என்னுடைய பைக்கில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அது வரைக்கும் என்ன செய்யலை, ஊழியத்துக்கு வான்னு சொல்லும் பொழுது ஒப்பு கொடுக்கலை, நல்ல நிலைமைக்கு வரல. மிகவும் அடிபட்டபடியினால் தேவையில்லாத சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். உன் பாவத்தை விட்டு நீ மீண்டு வா, இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை ஊழியத்துக்குன்னு வச்சிருக்கிறார், இப்படியே சொன்னாங்க. கேட்கலை. ஆனால் மிகவும் அடிபட்ட பிறகு ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்தேன், தையல் போட்டாங்க. அதனால தான் தாடி வச்சுருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் சொல்லணும் இல்லை. அங்கே தழும்பு இருக்குது, கிழிஞ்சிருச்சு மண்டையில். இன்றைக்கும் அந்த இது இருக்குது. இன்றைக்கும் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அந்த மண்டையை கவனமாக பார்த்துக்கணும், ரொம்ப மையூட் லெவலில் தான் அது இருந்திருக்குன்னு சொல்லி. அப்போது
ஆண்டவர் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. நான் தேவையில்லாத எரிய சொல்லும்போது என் வாழ்க்கையில் நான் எரியலை, தேவையில்லாததை நீ விட்டு விடுன்னு சொல்லும்போது விட்டலை, உன் பாவத்திலிருந்து நீ மனம் திரும்புன்னு சொல்லும் பொழுது நான் மனம் திரும்பலை. ஆனால் ஆண்டவர் அதற்குன்னு ஒரு நாளை வைத்திருந்தார். மிகவும் அடிப்பட்ட பிறகு ஆண்டவரிடத்தில் என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி தான் நடத்தி கொண்டு போக ஆண்டவர் உதவி செய்வார். 24வது வசனத்தை வாசித்தால் பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 27-24 வாசித்தால், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த சபைக்கு ஆண்டவர் தயவு பண்ணியிருக்கிறார். இந்த சபையோடு கூட யாத்திரை பண்ணுகிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தயவு பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு தயவு பாராட்டுகிறார். இந்த சபையோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால தயவு பாராட்டுகிறார். ஆண்டவர் உங்களை கடந்து போக வைப்பார். எவ்வளோ சூழ்நிலைங்க, எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம். இனிமேலும் வருகிற பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். இந்த சபையிலிருந்து சொல்லுகிற காரியம், பயப்படாதே, நான் உனக்கு ராயனுக்கு முன்பாக நிற்பதற்கு நான் உன்னோடு கூட கப்பல் யாத்திரையில் பண்ணியிருக்கிற யாவருக்கும் தயவு பண்ணியிருக்கிறேன். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த சிறு பிள்ளைகள் இருந்து எல்லாருக்கும் ஆண்டவர் தயவு பாராட்டி இருக்கிறார் இந்த சபையில். கடைசியாய் 44வது வசனத்தை வாசிப்போம். சொல்லுங்க. எல்லாரும் தப்பி கரை சேர்க்க ஆண்டவர் வைப்பார், கடந்து போக ஆண்டவர் வைப்பார். இந்த யாத்திரை தொடங்கும் போது பல பிரச்சனைகளோடு தொடங்கினது. எதிர்ப்புகள், காற்று போக்குற திசை, இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளோ சூழ்நிலை, ஒரே ஒரு பிரயாணம் ஒரு நபரால். ஏன்னா அவனை ஆண்டவர் கொண்டு போக வேண்டும் தரிசன இடத்திற்கு. இன்றைக்கு இந்த சபையை ஆண்டவர் கொண்டு போக வேண்டும். எதிர்ப்புகள் இருக்கிறது, காற்று போகிற திசையிலே போகிற மாதிரி தேவைகள் இருக்கிறது, பல சூழ்நிலைகள் இந்த சபையில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் பவுலையும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் தயவு பாராட்டி அவர்களை கரையிலே கொண்டு போய் சேர்த்தார். அதே போல் இந்த சபையோடு இருக்கிற உங்களையும் ஆண்டவர் தயவு பாராட்டி தேவைகளை சந்தித்து உங்களை பரலோகத்திற்கு நேராய் நிச்சயமாய் கடந்து போக வைப்பார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கரை சேர்க்க வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை கடந்து போக வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கடந்து போக வைப்பார். எத்தனை சூழ்நிலை, எத்தனை பிரச்சனைகள், பார்வோன் ரதம் பின்னாடி வந்தாலும் பயமில்லை, ஆண்டவர் நம்மளை கடந்து போக வைப்பார். ஆனால் நீங்கள் கடக்காமல் அதே இடத்துல இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஒரு அபரிவிதமான வாழ்க்கையை, அபாயமான வாழ்க்கையாக தான் மாறும். பவுல் உங்களை கடந்து போக வைத்தது போல் இந்த காலை வேளையில் நம்மளையும் ஆண்டவர் கடந்து போக வைப்பார். ஒவ்வொரு சூழ்நிலையாய் கடந்து போக வைப்பார். ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் நம்மளை கடந்து போக வைப்பார். இப்படி கடந்து போக வைக்கும்போது ஆண்டவர் உங்களை நல்ல ஆசீர்வதித்த பாதையில் ஆண்டவர் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த காலை வேளையில் நம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி, ஆண்டவரே என்னை கடந்து போக வையும். சிலர்னால நான் துன்பப்பட்டு இருக்கிறேன் என்றால், சிலர்னால நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன் என்றால், என் பிரச்சனையின் நிமித்தம் நான் தேவநிலையிலே சேர முடியாமல் கடந்து போக முடியாமல் இருப்பேன் என்றால், எத்தனை சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் கடந்து போக வைக்கிற தேவனாக இருப்பார்.